கரூர் முரளி சார், தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தேர்தல் வாக்குறுதி தொடர்பாக பேசும்போது 505 வாக்குறுதிகளை நாங்க 389 வாக்குறுதி நிறைவேற்றிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கு எடப்பாடி பழனிசாமி இன்னைக்கு பதில் கொடுத்திருக்காரு. நாடாளுமன்ற தேர்தல் சமயத்துல தேர்தல் பிரச்சாரத்தின் போது 90 விழுக்காடு வாக்குறுதிகள் நாங்கள் நிறைவேற்றி விட்டோம் அப்படின்னு அப்போ பேசின முதலமைச்சர் இப்போ 389 வாக்குறுதி மட்டும் நிறைவேற்றிருக்கும் அப்படின்னு சொல்றதுலயே முரண்பாடு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. நெறியாளர் அவர்களுக்கும் உடன் பேசுகின்ற சக சொற்பொழிவாளர்களுக்கும் என்னுடைய நன்றியத்தின் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். முதலில் மகிழ்ச்சிகரமான செய்தி என்னவென்று கேட்டால், உலகத்திலேயே இரும்பை பயன்படுத்திய இனம் திராவிட இனம் என்பதை உலகத்திற்கு சொன்னதற்கும் டன்சன் நிறுவன சுரங்கத்தை தமிழ் மண்ணில் இருந்து அகற்றுவதற்காக சட்டமன்றத்தில் தீர்மானத்தை போட்டு அதை வெற்றிகரமாக நடைமுறைப்படுத்தி எங்கள் தமிழ்நாட்டு முதலமைச்சர் திராவிட மாடல் ஆட்சி நாயகன் தலைவர் தளபதி அவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அதாவது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எதோ பேசிக் கொண்டிருக்கிறார், வாயில் வந்ததெல்லாம் பேசிக் கொண்டிருப்பது அவருடைய நோக்கமாக இருக்கிறார். ஏனென்று கேட்டால், சிவகங்கை மாவட்டத்தில் சுற்றுப்பயணத்தை தொடங்கிய எங்கள் தலைவர் தளபதி அவர்கள் இதோ வாரங்கள் கிட்டத்தட்ட பார்த்தீர்களானால் அந்த மாவட்டத்தில் 376 திட்டங்கள் முடிக்கப்பட்ட திட்டங்களை முடித்து வைத்துவிட்டு 33 திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டிவிட்டு எங்கள் தலைவர் அவர்கள் பேசுகிற பொழுது, எங்கள் தேர்தல் அறிக்கையில் 505 தேர்தல் வாக்குறுதிகளை தந்தோம். அந்த 505 தேர்தல் வாக்குறுதிகளில் கிட்டத்தட்ட நாங்கள் வந்து 389 வாக்குறுதிகளை நிறைவேற்றி விட்டோம். 116 வாக்குறுதிகள் இருக்கிறது என்று எங்கள் தலைவர் தளபதி அவர்கள் பேசியிருக்கிறார். அதை பேசியிருப்பதை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஏதோ முரண்பாடு இருக்கிறது என்று அவர் பேசியிருக்கிறார் என்று சொன்னால், எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு நான் சொல்வதெல்லாம் நாங்கள் உண்மையை பேசக்கூடியவர்கள், உங்களை போல பொய் பேசக்கூடியவர்கள் அல்ல. நீங்கள் ஒரு காலத்தில் செல்போன் தருகிறோம் என்று சொன்னீர்களே, செல்போன் தேர்தல் அறிக்கையில் அதிமுக தேர்தல் அறிக்கையில் சொன்னது. அந்த செல்போன் திட்டத்தை அவர்கள் நடைமுறைப்படுத்தினார்களா என்றால் நடைமுறைப்படுத்தவில்லை. சென்னையில இருந்து கன்னியாகுமரி வரை கடற்கரை சாலை அமைப்போம் என்று எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய ஆட்சி காலத்தில், அவர்கள் அம்மாவினுடைய ஆட்சி காலத்தில் தேர்தல் வாக்குறுதி இருந்தது. அந்த தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றினார்களா என்றால் நிறைவேற்றவில்லை. ஆனால் மக்களுக்காக பயன்படுகின்ற ஒரு ஆட்சி, மக்களுடைய நலனிலே அக்கறை உள்ள ஒரு ஆட்சியாக இருக்கிற இந்த ஆட்சியை பார்த்து திவாராதிர ஆட்சி என்று எடப்பாடி பழனிசாமி பேசுகிறார் என்றால் எந்த அடிப்படையில் பேசுகிறார் என்று எனக்கு தெரியவில்லை. அந்த அறிக்கையில எடப்பாடி பழனிசாமி சொல்லிருக்கூடிய அறிக்கையில அதுக்கு பதில் கொடுத்திருக்காரு. நீங்க சொல்லக்கூடிய இந்த குற்றச்சாட்டுக்கு பதில் கொடுத்திருக்காரு. என்ன சொல்லியிருக்காரு? ஆட்சிக்கு வந்து 44 மாதங்கள் ஆகி கூட நிறைவேற்றப்படாத வாக்குறுதிகள் அப்படின்னு சொல்லிட்டு பட்டியலிட்டு இருக்காரு. நீட் தேர்வு ரத்து, குடும்ப அட்டைகளுக்கு கூடுதலாக 1 கிலோ சர்க்கரை, பழைய ஓய்வூதிய திட்டம், மாணவர்கள் பெற்ற கல்வி கடன் ரத்து, 100 நாள் வேலை 150 நாட்களாக உயர்த்தப்படும், எரிவாயு சிலிண்டர் 100 ரூபாய் மானியம், மாதந்தோறும் மின்கட்டணம் கணக்கீடு அப்படின்னு ஒரு பெரிய பட்டியல் போட்டிருக்காரு. இந்த வாக்குறுதிகள் எங்க அப்படின்னு கேக்குறாரு. இல்ல 44 மாசம் தான் சார் ஆச்சு, இன்னும் 16 மாசம் இருக்கு. ஏன் நாங்க நிறைவேற்றுவோம்? ஏன் அவசரப்படுறீங்க? 5 ஒரு அரசாங்கம் ஒரு அரசு அளிப்பதற்கு தேர்தல் வாக்குறுதி சொன்னால் 60 மாதங்கள் இருக்கிறது. 60 மாதத்துல இன்னும் எங்களுக்கு 16 மாதங்கள் இருக்கிறது. எங்கள் தலைவர் கண்டிப்பாக நிறைவேற்றுவார். ஆனால் எடப்பாடி பழனிசாமிக்கு எதை பார்த்தாலும் திவால் என்று பேசுவதுதான் அவருடைய நோக்கமாக இருக்கிறது. நான் கேட்கிறேன், 2011 உபரி வருமானம் உள்ள மாநிலமாக இந்த தமிழ்நாடு இருந்தது. ஆனால் இப்பொழுது 2013 மறுக்கிறாரு. இல்லை, அவர் மறுப்பது அவர் நோக்கம். நானும் மறுக்கிறேன். எடப்பாடி பழனிசாமி சொல்வதெல்லாம் பொய் என்று நானும் மறுக்கிறேன். மருத்துவர் பதில் சொல்லியிருக்காரு. 2009, 2010 வருவாய் பற்றாக்குறை பாத்தீங்கன்னா 3531 கோடி ரூபாய் இருந்துச்சு. 2010, 2011 வருவாய் பற்றாக்குறை 2729 கோடி ரூபாய் இருந்துச்சு. இது எங்க உபரி நிதியை விட்டுட்டு போனீங்க அப்படின்னு கேக்குறாரு. 2019 பார்த்தீர்களானால் இந்தியாவில் இருக்கிற மாநிலங்களையே பற்றாக்குறை அதிகம் உள்ள மாநிலம் எந்த மாநிலம் என்று கேட்டால் அது தமிழ்நாடு என்ற நிலையை உருவாக்கியவர் எடப்பாடி பழனிசாமி. அவர் தப்பை மதிப்பதற்கு எது வேண்டுமானாலும் பேசலாமே தவிர, நம்மளுடைய பொருளாதார நிபுணர் அவர்கள் அற்புதமாக சொன்னார் அல்லவா, இந்த பிரச்சனை வந்து கிட்டத்தட்ட 20 ஆண்டுகளாக இருக்கிறது. 20 ஆண்டுகளாக பங்கு இருக்குன்னு சொல்றாரு அவரு. இல்ல நானுக்கு 10 ஆண்டு காலம் யாருடைய காலம்? எடப்பாடி பழனிசாமியுடைய. அந்த இந்தியா தமிழ்நாட்டில் நாங்க தான் அதிக ஆண்டுகள் ஆட்சி நடத்திய கட்சின்னு சொல்றாங்க. 2011 இறுதியில 2011 திமுக ஆட்சி இறுதியில தமிழகத்தின் கடன் வந்து 1 லட்சம் கோடியை தாண்டி விட்டது அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி குறிப்பிட்டிருக்காரு. சரி,
இப்ப நாங்க கடனை வாங்கினாக்கா மக்களுக்கு தான் செலவு பண்றோம். ஆ. மக்களுக்கு நல்ல நல்ல திட்டங்கள்லாம் நீங்க பேசுறீங்களே, பேசுற பொழுது நம்மளுடைய ஐயா சோபாகிருஷ்ணன் அவர்கள் பேசுகிற பொழுது சொன்னார் அல்லவா, இப்படி நல்ல நல்ல திட்டங்களை உலக முதலீட்டாளர்களை ஈர்த்து இந்த பொருளாதார பிரச்சனைகளை தீர்வு செய்வதற்கான நடவடிக்கை எங்கள் அரசாங்கம் கேட்கிறாரு சார். வெள்ளை அறிக்கை கொடுங்க, தைரியம் இருந்தா வெள்ளை அறிக்கை வெளியிடுங்கன்றாரு. வெள்ளை அறிக்கை எல்லாம் கொடுக்க வேண்டிய அவசியம் நாங்கதான் அப்போதைக்கு செய்தித்தாள நாங்க சொல்றத பார்த்தாலே அது வெள்ளை அறிக்கை தான். ஒழுங்க செய்தித்தாளை படித்தா செய்திகள் தெரிஞ்சுக்கலாம். செய்தித்தாளம் படிக்காத ஒரு எதிர்கட்சி தலைவர் தமிழ்நாட்டில் இருக்காங்கன்னா நாங்க என்ன செய்ய முடியும்? அவர் தமிழ்நாட்டை ஆண்டுக்கு போன பிறகு அவர் வாங்கி வச்ச கடமைக்கு நாங்க வருஷத்துக்கு 48,000 கோடி ரூபாய் வட்டி மட்டும் கட்டிட்டு இருக்கோம். என்ன இந்த தமிழ்நாட்டில் என்ன திட்டங்களை கொண்டு வந்தாங்க? எந்த திட்டமும் கொண்டு வராமல் இந்த நாட்டை ஆண்டு கொண்டு 10 வருட காலம் பாலடித்து விட்டு போனார்கள். 10 ஆண்டு காலம் பாலடித்து விட்டு போன பிறகு ஒரு பெரிய நிதி நெருக்கடிகளை எங்கள் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக எங்கள் தலைவர் அவர்கள் வந்த பிறகு அதை சரி செய்து இந்தியாவிலேயே கல்வித்துறையாக இருந்தாலும் மற்ற எந்த துறையாக இருந்தாலும் முதன்மை மாநிலமாக இந்த தமிழ்நாட்டை முன்னேற்றுவதற்கு எங்கள் தலைவர் தளபதி அவர்கள் உழைத்துக் கொண்டிருக்கிறார். நான் கேட்கிறேன், தமிழ்நாடு திவாலா இருக்கிறாரு. முதலமைச்சராக இருக்கக்கூடிய எங்கள் தலைவர் எந்த ஒரு நிதியும் ஒன்றிய அரசாங்கம் தரமாட்டேங்குது சார். எந்த நிதியும் ஒன்றிய அரசாங்கம் தரல. ஒன்றிய அரசாங்கம் தராத பொழுது கையில் இருக்கிற நிதியை வைத்துக் கொண்டு ஒரு அரசாங்கத்தை பாதுகாப்போடு ஏற்றுக் கொண்டிருக்கிறார். எப்படி புஞ்சை தாய்க்கோழி பாதுகாக்குமோ அதே போல இந்த தமிழ்நாட்டை பாதுகாத்துக் கொண்டிருக்கிறார். ஒன்று ஜிஎஸ்டி வரிப்பு கொடுத்தாங்க, ஜிஎஸ்டி வரி மாநிலங்களுக்கு பகிர்ந்து கொடுத்தாங்களே, தமிழ்நாட்டுக்கு எவ்வளவு கொடுத்தாங்க? எவ்வளவு கொடுப்பதற்கு நடவடிக்கை எடுத்தாங்க? உத்தரப்பிரதேசத்துக்கு 31,000 கோடி கொடுத்திருக்காங்க. அதே போல மத்திய பிரதேசத்துக்கு 13,000 கோடி கொடுத்திருக்காங்க. ராஜஸ்தானத்துக்கு 10,000 கோடி கொடுத்திருக்காங்க. எங்க தமிழ்நாட்டுக்கு வேற 7,000 கோடி கொடுத்திருக்காங்க. அதே போல மட்டுமல்ல, பிஜேபி ஆளுகிற மாநிலங்களுக்கு வரிமுறைவு 40%. ஆனால் தென்கழகத்துக்கு வெறும் 14% தந்திருக்காங்க. இப்படி தமிழ்நாடு எல்லா துறையிலும் வந்திக்கப்படுது சார். கல்விக்குரிய புதிய கல்வி கொள்கை திட்டத்துல எங்களுக்கு 2,000 கோடி தரணும் ஒன்றிய அரசு தரம் இருக்குது. இத்தனை கவலைகளுக்கு மத்தியில் ஒரு முதலமைச்சர் இவர் தமிழ்நாட்டை எப்படி ஆட்சி நடத்துகிறார் என்று நீங்க யோசிக்கணும். கடன் வாங்கிட்டு நான் ஒரு சின்ன புள்ளி விவரத்தை எடப்பாடி பழனிசாமிக்கு உங்கள் மூலமாக சொல்வதற்கு நான் ஆசைப்படுகிறேன். ஒரு சின்ன திட்டம் தான். இதை நான் உங்களுக்கு என்ன சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, நிதி பரிந்துரை குழு ஒரு அரசு, ஒரு மாநில அரசு, வளர்ச்சி அடைந்த மாநில அரசு எவ்வளவு கடன் வாங்கலாம் என்று ஒரு பட்டியலை தந்திருக்கிறார்கள். அந்த பட்டியலில் அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால் 2021 இருந்து 2022 வரை 28.7% கடன் வாங்கலாம் என்று சொல்லி இருக்கிறார்கள். ஆனால் எங்கள் மாநில அரசு கடன் வாங்கியது எவ்வளவு தெரியுமா? 20.1% வாங்கியிருக்கிறோம். அதே போல 2022 இருந்து 2023 வரை 29.3% கடன் வாங்குறாங்க என்று சொல்லி இருக்கிறார்கள். இந்த அரசு 26.87% தான் கடன் வாங்கியிருக்கோம். அதே போல 2023 இருந்து 2024 வரை 29.1% கடன் வாங்கலாம்னு சொல்லியிருக்காங்க. நாங்க வாங்கியிருக்கிற கடன் 26.72%. 2024 இருந்து 2025 வரை நிதிக்குழு வாங்க வேண்டிய கடன் வாங்கிக் கொள்ளுங்கள் என்று சொன்ன கடன் எவ்வளவு என்றால் 28.9%. ஆனால் தமிழக அரசு வாங்கி இருக்கிற கடன் 24.4% தான் நாங்க வாங்கி இருக்கிறோம். ஆகவே நிதிக்குழு என்ன சொன்னதோ அந்த கடனுக்குழு மட்டுமல்ல, அந்த கடனை எட்டாத அளவுக்கு நாங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் என்றால் எவ்வளவு பெரிய சாதனை சார். உத்தரப்பிரதேசத்திலும் குஜராத்திலையும் எப்படி ஒரு முதலமைச்சர் இருக்க முடியுமா? தமிழ்நாட்டுக்கு எப்படி ஒரு முதலமைச்சர் கிடைத்திருக்கிறார்? நான் கேட்கிறேன், நீங்க இத்தனை நிதியை வாங்கி இருக்கிறாரு, காலை உணவு திட்டத்தை கொடுத்திருக்காரு. காலை உணவு திட்டத்துல எப்படி பிள்ளைகள் சாப்பிட்டு எவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்காங்க. பெண்களுக்கு உரிமை தொகையை கொடுத்திருக்காரு. உரிமை தொகையை வாங்கி முன்னாடி ஆட்சி அமைக்கிறதுக்கு முன்னாடி கடன் அளவை குறைப்பதாக வாக்குறுதி கொடுத்து ஆட்சிக்கு வந்து இந்த அளவுக்கு கடன் வாங்கி இருக்கிறது பெருமையா சொல்றது எந்த அளவுக்கு ஏற்புடையதா இருக்கு சார்? சார் நான் என்ன சொல்றேன், கடன் வாங்கி நல்ல திட்டங்கள் நடக்குதா இல்லையா? ஒரு தாய் கடன் வாங்கினாலும் தன் பிள்ளைகளுடைய பசிகளையும் தன்னுடைய பிள்ளைகளுடைய வளர்ச்சிகளையும் தன் குடும்பத்தையும் ஒரு தாய் எப்படி பாதுகாப்பாலோ அப்படி கடன் வாங்கி இருந்தாலும் ஒரு தாய் கடன் குழந்தைகள் மேல தான் திணிக்கப்படும். இல்ல இருக்கிறாங்க இருந்தாலும் பிள்ளை படிச்சு வர்றது நல்லா வந்துருச்சுனாக்கா அந்த குடும்பத்தின் பிரச்சனைய அந்த குழந்தை காப்பாற்றுங்க சார்.
குழந்தை காப்பாற்ற ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். முதலமைச்சர்களுக்கு எப்படி ஒரு வேறுபாடு, உத்தரப்பிரதேசத்துல ஒரு முதலமைச்சர் இருக்கார், சரி தமிழ்நாட்டில் நம்ம முதலமைச்சர் இருக்கிற திராவிட மாடல் முதலமைச்சர். உத்தரப்பிரதேசத்தில் இருக்கிற முதலமைச்சர் கும்பமேளா நிகழ்ச்சியினுடைய ஏற்பாடுகளை பார்க்க போகிற பொழுது அங்க இருக்கிற குழந்தைகள் பிச்சை எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஒரு முதலமைச்சர் பக்கத்தில் இருப்பவருடன் சில்லற காசை வாங்கி அந்த குழந்தைக்கு பிச்சை போடுகிறார். ஆனால் சிவகங்கைக்கு திராவிட மாடல் முதலமைச்சர் எங்கள் தலைவர் தளபதி ஸ்டாலின் போகிறார். போகிறது பிள்ளைகள் சோழபுரம் என்று சொல்லப்படுகிற இடத்தில் பிள்ளைகள் எல்லாம் நின்று தளபதி அவர்களை வரவேற்று, ஐயா எங்க பள்ளிக்கூடத்துக்கு பக்கத்துல கல்லூரிக்கு பக்கத்துல பஸ் நிக்க மாட்டேன்னு சொல்றாங்க, என்ன செய்யணும், எல்லா பஸ்ஸும் நிக்கணும்னு சொன்னோன்னே 6 மணி நேரத்தில் அந்த பகுதியை எல்லா பஸ்களும் நிற்க வேண்டும் என்று சொன்ன முதலமைச்சரையும் ஒப்பிட்டு பாருங்கள். ஒரு தாயுள்ளம் கொண்ட முதலமைச்சர் தமிழ்நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிறார். ஆகவே கடன் என்பது வரலாம், கடன் என்பது இருந்தாலும் இந்த தமிழ்நாட்டை பாதுகாக்கக்கூடிய தலைவர் எங்கள் திராவிட மாடல் ஆட்சி நாயகன் தலைவர் தளபதி ஸ்டாலின் அவர்கள். அதிமுக ஆட்சியிலும் கடன் வாங்குறது மக்களுக்காக தான் அப்படின்னு நாங்க தரப்புல சொல்றோம். நம்ம பேசுவோம், தொடர்ந்து பேசுவோம். விஜயகுமார் பேசுவோம் சார், நம்ம பேசுவோம் சார், தொடர்ந்து பேசுவோம். நாட்டு மக்களுக்கு தெரியும். சரி நம்ம பேசுவோம்.